ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப அருமையான, நச்சுன்னு ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் குழம்பு. இது ரொம்ப எளிமையான குழம்பு, ஆனால் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான வெண்டைக்காய்களை என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய்களை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா சின்ன துண்டுகளாக, அதாவது ஒரு மீடியம் சைஸில் சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காய்கள் எல்லாத்தையுமே நறுக்கியாச்சு. இந்த குழம்புக்கு இவ்வளோ தான் வெண்டைக்காய் எடுக்கணும் அப்படின்னு அளவெல்லாம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வெண்டைக்காய்கள் எடுத்துக்கலாம். இப்போ வானலியில் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் இருக்கும். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காயில் ஒரு சின்ன வழுவழுப்பு இருக்கும், அது போகிற வரைக்கும் இதை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு மூடி போட்டு வேக விட்டுலாம். ஒரு 4-5 நிமிஷம் இதை வேக விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் இதில் புளி பேஸ்ட்டு சேர்க்கணும். புளி பேஸ்ட்டு ஒரு எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக வெண்டைக்காய் நல்லா வேகணும், அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் வெண்டைக்காய் முங்குற அளவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் மூடி போட்டுட்டு நம்ம வேக விட்டுடலாம். இந்த குழம்புக்கு அடுத்ததாக நாம் ஒரு மசால் தயார் செய்யணும். ஒரு வானலியில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் வானலியில் தான் சேர்த்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 மூடி அளவு தேங்காய், துருவின தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் நல்ல பொன்னிறமாகணும். பொன்னிறமாகும்போது இந்த குழம்போட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்காய் ஓரளவு பொன்னிறமாயிருக்கு, பட் இது இன்னும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர், அதாவது ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஸ்டவ் மிடியம்லேயே இருக்கட்டும். ஹையில் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே கரிஞ்சிடும். ஸோ இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 2.5 ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ரெண்டும் ஈக்குவலாகவும் சேர்க்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடுலேயே இந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூள் நல்லா வறுபட்டுரும். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெண்டைக்காய் இப்போ நல்லா வெந்திருக்கு. நாம் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் அதாவது இந்த விழுது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரையணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப மாவு மாதிரி அரையாமல் இருந்தது அப்படின்னா திக்னஸ் இருக்காது குழம்புக்கு. ஸோ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் மீதம் இருக்கிறதோட தண்ணியை சேர்த்துட்டு அதையும் கலந்து ஊற்றிக்கிறேன். நம்ம அரைச்ச விழுதோட திக்னஸ்க்கு ஏற்ற அளவு நம்ம தண்ணி சேர்க்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அடுத்ததாக தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்து கொஞ்சம் திக்காகணும். கொஞ்சம் திக்கானால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதனால் மறுபடியும் இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு இந்த ஒரு குழம்பு மட்டுமே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு அருமையாக தயாராகிடுச்சு.